Hello everyone. இந்த வீடியோவில் ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கிற கைனமெட்டிக்ஸ் லெசனில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 20. Consider an object traveling in semi-circular path. ஸோ இந்த பாத் தான் semi-circular path. ஓகே, இதோட வேல்யூ 10 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட ரேடியஸ் எவ்வளோ? 5 சென்டிமீட்டர். ஃப்ரம் த பாத் O to P. ஓவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, P வரைக்கும் போயிருக்கீங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த இடத்துல கீழே இருக்கிறது எதுவுமே தெரியாது. நான் ரிஃப்ளெக்ஷன், லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் பயங்கரமாக இருக்கும். ஸோ O to P 5 செகண்டில் போயிருக்கீங்க, as shown in the figure. Calculate the average velocity. வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். நல்லா பாரு, ஸ்டார்டிங்கில் நீங்கள் எங்கே இருந்தீங்க, ஃபைனல் நீங்கள் இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? ஷார்ட்டஸ்ட் பாத் பிட்வீன் ஸ்டார்டிங் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். ஸோ ஷார்ட்டஸ்ட் பார்ட்னா இதான் ஷார்ட்டஸ்ட், இது இல்லை. அப்போ நான் இங்கேருந்து இங்கே வரேன்னா 10 சென்டிமீட்டர். எவ்வளோ டைம் சார் ஆச்சு எனக்கு வரதுக்கு? 5 செகண்ட்ஸ் ஆச்சு. அப்போ நான் 2 சென்டிமீட்டர் பர் செகண்ட்னு சொல்லலாம், இல்லைனா 0.02 மீட்டர் பர் செகண்ட். உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்துக்கோங்க. ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டால் என்ன சார் பண்ணுறது? ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? இது பாதி சர்க்கிள், அப்போ பை இன்ட்டு ஆர்னு சொல்லலாமா? கரெக்டாக இல்லையா? டைம் எவ்வளோ ஆச்சு? டைம் டி. சரி, எப்படி சார் பையார்? இது செமி சர்க்கிள். ஃபுல் சர்க்கிளாக இருந்தால் 2 பையார், பாதி சர்க்கிள்னால் பையார், அவ்வளோதான். ஸோ பையோட வேல்யூ ஆர் வந்து 5, டைம் வந்து 5. இதை கேன்சல் பண்ணிட்டேன்னா 3.14 சென்டிமீட்டர் பர் செகண்ட், இல்லைன்னா 0.314 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான கொஷின். டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.